ஏன் 4 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கலாம், இல்ல 3 ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கலாம், 1 மட்டும் தப்பா இருக்கலாம். அதாவது மல்டிபிள் ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அது இன்னொரு செக்ஷன்ல. இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி. நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்ம ஒரு நார்மலா ஒரு பேட்டர்னுக்கு பழகிருப்போம் இல்லைங்களா? அதாவது எப்படியும் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே ஆப்ஷன்ஸை ஸ்கிரீன் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வைடா ஸ்கிரீன் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டா இருந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன முக்கியம்னா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுல மார்க்கிங் ஸ்கீம் 4 கொஸ்டின்ல 4 கொஸ்டினுமே கரெக்டா இருந்தா 4 மார்க். அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பா இருந்து மத்த 3மே கரெக்டா இருந்தா அதுக்கு மார்க்கிங் ஸ்கீம் வேற. சரிங்களா? அது எல்லாமே அந்த செக்ஷனுக்கு கீழே கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா? செக்ஷன் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இப்போ 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருந்தா எவ்வளவு மார்க் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. 4 கொஸ்டினுமே கரெக்டா இருந்தா எவ்வளவு மார்க், இல்ல அதுல வந்து 3 தான், இதெல்லாம் வந்து அந்த செக்ஷனுக்கு கீழே கொடுத்துருவாங்க. இது செக்ஷன் 1, இது செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4னு ஒரு செக்ஷனுக்கு கீழேயுமே மார்க்ஸ், அந்த செக்ஷன்ல எவ்வளவு மார்க், அந்த பேட்டர்ன் எப்படி, மார்க்கிங் ஸ்கீம் எப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ 2 பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒன்னு வந்து நார்மல் எம்சிக்யூ, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். இன்னொன்னு வந்து எம்சிக்யூ தான், ஆனா ஒரு ஆப்ஷனுக்கு மேல கரெக்டா இருக்கிற கொஸ்டின்ஸ். அடுத்து நான் நெகட்டிவ் மார்க், அதாவது இன்டீஜர் பேஸ்ட் கொஸ்டின், நியூமரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் தான், ஆனா அதுல வந்து நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்க அட்டன் பண்ணலாம், பண்ணி தப்பா இருந்தா கூட நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனா கம்ப்ளீட்டா அது எம்சிக்யூ கிடையாது. நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்பர்ஸா நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி தான். ஆனா தப்பா போச்சு கிடையாது. அது வந்து மூணாவது டைப். ஆனா இது உங்களுக்கு பழகி போனதா ஜெய் மெயின்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? 4வது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி 2 காலம் கொடுத்திருப்பாங்க. சோ ஒன்னொன்னுக்கும் மார்க்கிங் ஸ்கீம் நான் சொன்ன மாதிரி அந்தந்த அதுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா அந்த மோர் தென் ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற அந்த செக்ஷன்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுல மார்க் பாருங்க எப்படி போகுதுன்னு தெரியுதா? அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க் பாருங்க, எல்லா கேஸ்லயுமே -2 தெரியுதுங்களா? சோ நெகட்டிவ் மார்க்கும் யூஸ்வலா இருக்கிற மாதிரி கிடையாது, இங்க வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும். அண்ட் இது ஆஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ ஜெய் மெயினுக்கும் ஜெய் அட்வான்ஸ்டுக்கும் இது பெரிய வித்தியாசம் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். பேட்டர்ன் கம்ப்ளீட்டா வேற. சரிங்களா? இது ஒரு டிஃபரன்ஸ். 2வது டிஃபரன்ஸ் சிலபஸ். ஜெய் மெயின்ஸுக்கும் ஜெய் அட்வான்ஸ்டுக்கும் there is a hell lot of difference in syllabus. இப்போ ஜெய் மெயின்ல வந்து நம்மளோட சிலபஸ், நீங்க போர்டுக்கு என்ன சிலபஸ் படிச்சீங்களோ கிட்டத்தட்ட அதுதான் ஜெய் மெயின்ஸ்க்கும். கரெக்டுங்களா? ஏதாவது குட்டி குட்டி ஏதாவது டிஃபரன்ஸ் வந்திருக்குமே தவிர போர்ட்ல படிச்ச அதே சிலபஸ் தான் ஜெய் மெயினுக்கும். ஆனா அட்வான்ஸ்டுக்கு அப்படி கிடையாது கண்ணா. சிலபஸ் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அதுவும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்ல, நிறையவே இருக்கு டிஃபரன்ஸ். ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் வந்து போர்ட்ல ஒரு ஜெய் மெயின்ல இருக்கவே இருக்காது. ஆனா சாப்டர்ஸ் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இது வந்து நம்மளுக்கு ஜெய் மெயினுக்கு கிடையாது, ஆனா நம்மளோட அட்வான்ஸ்டுக்கு இருக்கு. சாலிட் ஸ்டேட் ஜெய் மெயினுக்கு அட்வான்ஸ்டுக்கு இருக்கு. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பாருங்க, சாப்டர்ஸே நான் சொல்றேன், சாப்டரே கிடையாதுங்க, ஆனா ஜெய் அட்வான்ஸ்டுக்கு இருக்கு. கரெக்டுங்களா? ஹைட்ரஜன் எஸ் பிளாக், பி பிளாக்ல நீங்க ரொம்ப லைட்டா மைல்டா படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்டா? வெறும் ட்ரெண்ட், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா 13, 14, 15 ஒரு குரூப்பா அதுல நிறைய காம்பவுண்ட்ஸோட கம்ப்ளீட்டா இருக்கு சிலபஸ். சரிங்களா? பி பிளாக். அதுக்கப்புறம் ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இதெல்லாம் வந்து மெயின்ஸ்க்கு கிடையவே கிடையாது, ஆனா அட்வான்ஸ்டுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ல டிஃபரன்ஸ். அண்ட் 3வது டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. ஜெய் மெயினுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி இருந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஆனா ஜெய் அட்வான்ஸ்டுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ப்ராக்டிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். அதே மாதிரி அந்த கொஸ்டினோட அந்த டிஃபிகல்ட்டி லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப மைல்டா ஒரு 100 ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப லைட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நிறைய அதாவது
ரொம்ப சின்சியரா கோட் பண்ணணும். 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ரொம்ப சின்சியரான எஃபர்ட் இருந்தா மட்டும்தான் அதனால ஜெய் அட்வான்ஸ் ஸ்கோர் வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 வித்தியாசம். ஒண்ணு வந்து உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், சரி. ஆனா அதுலயே 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க பத்தி வரி பண்ண வேண்டாம். 4 விதமான கொஸ்டின்ஸ், பட் பேட்டர்ன் கண்டிப்பா வேற, மார்க்கிங் ஸ்கீம் வேறங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சிலபஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் நிறைய உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் அப்ப நான் சொல்லியிருக்கேன். உங்களோட என்சிஆர்டி புக்கை நீங்க நல்லா தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40% நீங்க எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ண போதும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஜெய் அட்வான்ஸ்க்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நிறைய சால்வ் பண்ணணும். அதுக்காக நிறைய பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் நிறைய அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய புக்ஸ் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த ஒரு மாசத்துல ஒரு புக்கை வாங்கி ஃபுல்லா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். பட் அதுலயும் நிறைய பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு மாசத்துல நம்மளால அதெல்லாம் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்படி ஒரு சாப்டர்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிறது நீங்க பழைய கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இல்ல ஸ்பெசிபிக்கா நீங்க புக் வாங்கி ப்ராக்டிஸ் பண்றதுன்னா தாராளமா எவ்வளவோ பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப பெஸ்ட்னு சொன்னா சென்கேஜ் பப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுல கான்செப்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதும் சரி, பழைய கொஸ்டின் பேப்பர் பண்ணிருக்கிறதும் சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறதும் சரி, சென்கேஜ் பப்ளிகேஷன் நிறைய இருக்கும். பட் இதை தவிர பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனித்தனியா புக்ஸ் நிறைய வேற இருக்கு. வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் பண்ண முடியும் நினைச்சு பண்ணுங்க. ஆனா இல்ல இந்த ஒரு மாசம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. நீங்க சின்சியரா சால்வ் பண்ணுங்க. சின்சியாரிட்டி தான் இந்த, சரிங்களா? ரொம்ப லைட்டா எடுக்காம ரொம்ப சின்சியரா சால்வ் பண்ணா மட்டும்தான் ஜெய் அட்வான்ஸ்ட் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்? சரி, வித்தியாசம் எல்லாம் சொல்லிட்டேன். நம்ம ஜெய் மெயின்ல இருந்து ஜெய் அட்வான்ஸ்க்கு என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். நம்ம கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ்ல வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? இவ்வளவு சாப்டர்ஸ் நீங்க வந்து சில சாப்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கூட வச்சிருக்கலாம், எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சிலபஸ்ல வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுலயும் எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது இல்லையா? ஸோ சிலபஸ் பிரிச்சுக்கலாம். அதாவது வித்தியாசமா இருக்கிற ஜெய் மெயின்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டுக்குன்னு ஒரு சில புது சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம பிரிச்சுப்போம். எதெல்லாம் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் உங்களோட சைடு நீங்க படிக்கணுங்கிறத பிரிச்சுக்கலாம். இங்க பாருங்களேன், இதுல வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு, சாலிட் ஸ்டேட் இருக்கு, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு. கரெக்டா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ். இந்த 3 சாப்டர்ஸ் அப்படின்னா கான்செப்ட் நல்லா தெரியணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 சாப்டர்ஸ்மே அதுலயும் அதிகமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, அதாவது கான்செப்ட் வைஸும் ப்ராக்டிஸ் வைஸும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் சாலிட் ஸ்டேட்டும். இந்த தியரி சாப்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜன், எஸ் பிளாக், பி பிளாக், இந்த ஐசோலேஷன், என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ் கெமிஸ்ட்ரி, எவ்ரிடே லைஃப்லாம் நிறைய தியரிஸ். ஸோ தியரி வந்து உங்களோட சைடு நான் கொடுத்துட்றேன். தியரிஸ் நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ நீங்க நான் என்னதான் எடுத்தாலும் நீங்க படிச்சுதான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ தியரி வந்து உங்களோட சைடு படிங்க. இதுல நீங்க ஈஸியா படிச்சுக்கிறது வந்து பாலிமர்ஸ் ஈஸியா படிச்சுக்கலாம், கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் படிக்கலாம், என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, சின்ன கிளாஸ்ல இருந்து எத்தனையோ இடத்துல நீங்க என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, அது படிக்கலாம். ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல்ஸும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், நீங்க படிங்க. நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னோட ஹெல்ப் வேணுமோ நான் வந்து கிளாஸ் டிஸ்கஸ் பண்றேன். ஆனா என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் உங்களாலே தனியா படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் உங்களால படிக்க முடியும், பட் கண்டிப்பா என்னோட ஹெல்ப்பும் வேணும். ஸோ எதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்டா கான்செப்ட்ஸும் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம், சாலிட் ஸ்டேட் கான்செப்ட்ஸும் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியும் அப்படிதான். ஸோ இந்த 3மே நம்ம கம்ப்ளீட்டா கான்செப்ட்ஸும் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். மத்த எல்லா சாப்டர்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட் நீங்க வந்து படிச்ச கான்செப்ட்ஸை நம்மளால கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ்ல டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஃபைன். ஓகே, ரைட்.
இப்போ டு ஸ்டார்ட் வித் ஸ்டேட்ஸ் சரிங்களா. ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் படிச்சிருக்கீங்களா இல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்களா இன்னும்? பிசிக்ஸ்ல வந்து இந்த சாப்டர் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் சோ ரெண்டுமே ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே சரி. சாலிட் ஸ்டேட் கண்ணா ஸ்டேட் பார்ஷியலி நான் என்சிஆர்டி ரீட் பண்ணேன். எனக்கு ஃபீல்ஸ் பார்ஷியலா என்சிஆர்டி பண்ணேன். அது என்சிஆர்டி லெவலுக்கு தான் தெரியும், அட்வான்ஸ் லெவல் தெரியும். ஓகே ஓகே சரி. சாப்டர்ஸும் எப்படி படிக்கலாம்னு இருக்கீங்க? மேம் ஹைட்ரஜன் அண்ட் எஸ் பிளாக் பி பிளாக்ல என்சிஆர்டி மட்டும் ரீட் பண்ணலாம் பார்க்க மேம். ஓகே சரி. டு ஸ்டார்ட் வித் நீங்க அது ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தீங்க என்சிஆர்டி படிங்க. படிச்சு அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சந்தனா மாதிரி ஏதாச்சும் என்சிஆர்டி பண்ணிட்டு பார்த்தேன். நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்சிஆர்டில உள்ள இல்லாத காம்பவுண்ட்ஸ் கேட்காங்க. சில்வர் வந்து என்சிஆர்டி வந்து பொட்டாசியம் பெர் மேக்னேட்டும் பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் கொடுத்திருந்தாங்க. சில்வர் காம்பவுண்டும் இதுல கேட்டிருந்தாங்க. சோ அப்ப அந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எங்க தேவைப்படுது. சரி சோ இது வந்து நான் இங்க கொடுத்திருக்கிற சிலபஸ் வந்து நான் ஹோலா ஒரு சாப்டர் நீங்கலாம் மிஸ் ஆயிருக்கோம். குட்டி குட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சப் டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல கான்செப்ட்ஸ் பார்த்து அப்புறம் அப்படியே நியூமெரிக்கல்ஸும் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? டினோ நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க டினோ? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஆக்சுவலி மேட்டர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் கரெக்டுங்களா? மேட்டர் எந்த ஒரு பொருளுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கோ, அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ, அதுக்குன்னு ஒரு தனி மாஸ் வச்சிருக்கோ, அது எல்லாமே மேட்டர் தான். அந்த மேட்டர் வந்து இந்த உலகத்துல வேற வேற பிசிக்கல் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டுங்களா? சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மான்னு சொல்லி பிசிக்கல் ஸ்டேட்ல ஆகும். இதுல பிளாஸ்மாவை பத்தி நம்ம இந்த 11th 12th நம்ம எங்கேயும் பேசுறது கிடையாது. ஆனா சாலிட், லிக்விட், கேஸஸ் பத்தி ஒரு சாப்டர்லயுமே நம்ம படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஸ்டேட்டை பத்தி நம்ம சொல்யூஷன்ஸ்ங்கிற சாப்டர்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா கேஸ் ஸ்டேட்டும் இருக்கு, சாலிட் ஸ்டேட்டும் இருக்கு. அது ரெண்டு சிலபஸ்ல இருக்கு, நீங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ங்கிற இந்த சிலபஸ்ல நம்ம பேச போறது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டை பத்தி. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா மேட்டரோட பிசிக்கல் ஸ்டேட்டை மூணா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். மூணுக்கும் ஒரு சில கரெக்டா? ஸோ ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலிட்ல ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கிறதுனால இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் சாலிட்ல. கேசஸ்ல வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஆட்டம்ஸோ இல்ல மாலிகுல்ஸோ ரொம்ப வராது. ஸோ இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து கேசஸ்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரேண்டம்னஸ் கேசஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டிஃபரன்சஸ் வந்து சாலிட், லிக்விட், கேசஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நம்ம கேசஸ பத்தி மட்டும் நிறைய பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேஷியஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேஷியஸ் சிஸ்டமோட மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி மெஷர் பண்றாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ கேஸஸோட மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஷியஸ் லாஸ்ல பாய்ஸ் லா, சார்லஸ் லா நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருந்தோம் கரெக்டுங்களா? அது தவிர இன்னொரு சில லாஸ் எல்லாம் இருக்கு, கேஷியஸ் லாஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் வந்து கேஸஸ்க்கும் அப்ளிகபிள் இல்ல கரெக்டுங்களா? ரியல் கேஸ் அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி மாத்தலாம், அப்ப அதை வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ல இருக்கிற அந்த டேர்ம்ஸ் என்னென்ன,
அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்க கரெக்டுங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கேஷியஸ் சிஸ்டமோட மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷியஸ் சிஸ்டம் கொடுத்தா என்னென்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம் கரெக்டுங்களா? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், வால்யூம் மெஷர் பண்ணலாம், குவாண்டிட்டி ஆஃப் த கேஸ் மெஷர் பண்ணலாம் கரெக்டுங்களா? எஸ். ஸோ குவாண்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷியஸ் சிஸ்டம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் குவாண்டிட்டி ஆஃப் கேஸ். யூஸ்வலா குவாண்டிட்டி ஆஃப் கேஸை ரெண்டு விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒன்னு கிராம் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். பட் யூஸ்வலா கிராம்ஸ் நம்ம எங்கேயுமே பேசுறது கிடையாது. எப்பவுமே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே கெமிஸ்ட்ரியில பேசுவோம். ஸோ ஒரு சிஸ்டமோட குவாண்டிட்டி ஆஃப் கேஸை நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்மால் n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? given mass by molar mass. அவ்வளவுதான். சோ given mass னா ஸ்மால் m னு, மோலார் மாஸ் னா கேபிட்டல் M னு ரெப்ரசென்ட் பண்றேன். அவ்வளவுதான். சோ given mass by molar mass அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா. given mass கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அண்ட் மோலார் மாஸ் கிராம் பெர் மோல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா MOL மோல் தான் வந்து இதோட யூனிட். அவ்வளவுதான். சோ இது வந்து குவாண்டிட்டி ஆஃப் கேஸ். நெக்ஸ்ட் வந்து வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேஷியஸ் சிஸ்டம் ஆக்குபை பண்ற டோட்டல் ஸ்பேஸ், அதுதான் வந்து வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வால்யூம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம கேபிட்டல் V அப்படிங்கிற ஆல்பபெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குவாண்டிட்டி ஆஃப் கேஸ், ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டி ஆஃப் கேஸ் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் தான் வால்யூம். ஸோ இந்த வால்யூம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் சொல்லலாம்னா லிட்டர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மீட்டர் கியூப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சென்டிமீட்டர் கியூப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மீட்டர் கியூப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்பவுமே யூனிட்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். இப்போ 1 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் வந்து ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் கியூப். சரிங்களா? அதே மாதிரி 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்தணும்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். லிட்டருக்கும் டெசிமீட்டர் கியூபுக்கும் எந்த ஒரு கிடையாது. எவ்வளவு லிட்டரோ அவ்வளோ டெசிமீட்டர் கியூப். பட் லிட்டருக்கும் சென்டிமீட்டர் கியூபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ லிட்டர் கியூப். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். வால்யூம் வந்து இந்த 3ல எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு கேஷியஸ் சிஸ்டம் எவ்வளோ ஹாட்டா இருக்கு இல்ல எவ்வளோ கோல்டா இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு பாராமீட்டர் தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரும் ஹீட்டும் வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹீட் எனர்ஜிங்கிறது அது ஆக்சுவலி எனர்ஜி, ஆனா டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி வேற. கரெக்டுங்களா? ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் எவ்வளோ ஹாட்டா இருக்கு இல்ல எவ்வளோ கோல்டா இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் டெம்பரேச்சர். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சரை பத்தி பேசணும்னா டெம்பரேச்சருக்கும் ஹீட் எனர்ஜிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டல் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டல் ராட்ல இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது இது ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இங்க வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ இந்த டெம்பரேச்சர் வச்சே சொல்லிடலாம் எந்த எண்ட் வந்து ரொம்ப சூடா இருக்கும், எது வந்து நார்மலா இருக்கும்னு சொல்லிட முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த AN வந்து ரொம்ப சூடா இருக்கும், BN வந்து ரொம்ப நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளவு சூடா இருக்கு இல்ல எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் டெம்பரேச்சர். இப்போ ஒரு இந்த ஒரு மெட்டல் ராட்ல ஒரு எண்ட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஒரு எண்ட் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? யூஸ்வலா ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோவர் டெம்பரேச்சருக்கு என்ன ஃப்ளோ ஆகும்? ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். கரெக்டுங்களா? இந்த எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் வேற, ஹீட் எனர்ஜி வேற. புரிஞ்சுதுங்களா? ஸோ டெம்பரேச்சர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான யூனிட்ஸ் 3 யூனிட்ஸ்ல நம்ம யூஸ்வலா எக்ஸ்பிரஸ் பண்றது உண்டு. டிகிரி செல்சியஸ், கெல்வின், டிகிரி ஃபாரன்ஹீட். யூஸ்வலா இப்ப நம்ம நிறைய இடத்துல டிகிரி ஃபாரன்ஹீட் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. டிகிரி செல்சியஸும் கெல்வினும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றது.
ஸோ எப்பவுமே டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருந்தால் தயவு செஞ்சு கெல்வினுக்கு மாத்திக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? டிகிரி செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணீங்கன்னா கெல்வினுக்கு மாறிடும். கெல்வின்ல இருந்து டிகிரி செல்சியஸ்க்கு மாத்தணும்னா அதே 273 சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து டிகிரி செல்சியஸும் கெல்வினும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ற யூனிட்ஸ். அப்போ குவாண்டிட்டி ஆஃப் கேஸ் பார்த்தாச்சு, வால்யூம் ஆஃப் த கேஸ் பார்த்தாச்சு, டெம்பரேச்சரும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பிரஷர். ஃபர்ஸ்ட் பிரஷர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரஷர் ஐடியா இருக்குங்களா? வாட் இஸ் பிரஷர்? force by area, force exerted area. Yes, force by area. இப்போ பிரஷர்ங்கிறது கேஷியஸ் சிஸ்டம்க்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இது சாலிடுக்கும் சொல்ல மாட்டோம், லிக்விடுக்கும் சொல்ல மாட்டோம். ஜென்ரலா லிக்விடுக்கு வந்து நம்ம பைப்ல இருந்து ரொம்ப ப்ரெஷரா லிக்விட் தண்ணி வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா அந்த ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸா தண்ணி வருதுதான் ப்ரெஷருங்கிறத நம்ம சொல்றோம். பட் யூஸ்வலா ப்ரெஷர் வந்து சாலிடுக்கும் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், லிக்விடுக்கும் அப்ளை பண்ண மாட்டோம். எக்ஸ்க்ளூசிவ்லி இட் இஸ் ஃபார் கேசஸ். சரிங்களா? அண்ட் சந்தன மார்ராஜ் சொன்ன மாதிரி பிரஷரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. பட் இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப நான் ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கேன். இந்த கண்டெய்னர்ல வந்து கேஸ் மாலிகுல் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். கேஷியஸ் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியும் கேஷியஸ் மாலிகுல்ஸ்லாம் சும்மா இருக்காது, பயங்கரமா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப குறைவு. ஸோ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி கேஷியஸ் மாலிகுல்ஸ்லாம் ஓடும் போது என்ன ஆகும்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் பயங்கரமா கொலிஷன் இருக்கும். எப்படி மாலிகுல்ஸ்க்கு நடுவில் கொலிஷன் இருக்கோ அதே மாதிரிதான் மாலிகுல்ஸ் போய் கண்டெய்னர் கூடயும் கொலாய்ட் ஆகும். அப்போ இந்த கண்டெய்னர்ல ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ஏரியாலையும் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் போய் கரெக்டுங்களா? சோ ஒரு யூனிட் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த யூனிட் ஏரியால மாலிகுல்ஸ் எல்லாம் கொலாய்ட் ஆகிறதுனால ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும் இல்லைங்களா? அந்த ஃபோர்ஸ் தான் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். சோ இதத்தான் வந்து ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஒரு பெரிய கண்டெய்னர்ல அந்த அந்த பெரிய வால்ல ஒரே ஒரு யூனிட் ஏரியாவை மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த யூனிட் ஏரியால கேஷியஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் கொலாகிறதுனால ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? பிரஷர்னு சொல்லிடுறோம். புரிஞ்சுதுங்களா? எஸ். சோ இந்த பிரஷர் வந்து எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸும் பிரஷரும் எப்படி ப்ரொபோர்ஷனல்? நம்பர் ஆஃப் மோல்ஸும் பிரஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா குவாண்டிட்டி ஆஃப் கேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொலிஷன் அதிகமா இருக்கும். அடுத்தது வால்யூமும் பிரஷரும் எப்படி ப்ரொபோர்ஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஸ். ஏன்னா கண்டெய்னர் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா கண்டிப்பா கொலிஷன் அதிகமா இருக்கும். அடுத்தது டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா கொலிஷன் அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? எஸ். அப்ப நம்மளுக்கு பிரஷர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது எந்தெந்த பெராமீட்டர் கூட எல்லாம் எப்படி ரிலேட் ஆயிருக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த பிரஷர் எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ யூசுவலா பிரஷர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான யூனிட்ஸ் அட்மாஸ்பியர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், டார்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், பாஸ்கல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அண்ட் mm ஆஃப் mercury. இதுல எப்படி வேணாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரிங்களா? அதிகமா நம்மளுக்கு கொடுக்கறது அட்மாஸ்பியர் கொடுப்பாங்க, பார் கொடுப்பாங்க, mm ஆஃப் mercury கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில இடத்துல பாஸ்கல் கொடுத்துருக்கலாம். ஸோ எப்பெல்லாம் நான் யூனிட்ஸை பத்தி பேசுறேனோ கண்டிப்பா யூனிட் கன்வர்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஸோ 1 atmosphere is equal to 1.013 bar. ஸோ இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லாததுனால நம்ம அட்மாஸ்பியரை பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1.013 தானே டிஃபரன்ஸ். அதே மாதிரி 1 atmosphere is equal to 10⁵ பாஸ்கல். சரிங்களா? அதே மாதிரி 1 atmosphere is equal to அதேதான் 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். எப்படி நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வரும்? ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் அண்ட் ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேல வந்துருச்சுன்னா மீட்டர் பவர் -2 வந்துடும். அதுதான் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி 1 atmosphere is equal to 760 mm ஆஃப் mercury. இந்த
வந்து இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியணும். சொல்யூஷன்ல கூட இந்த கன்வர்ஷன் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி 1 atmosphere is equal to 760 torr. ஓகேங்களா? சோ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சுதுங்களா? எஸ். அடுத்தது மோலார் வால்யூம் அப்படிங்கிற டேர்ம் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. மோலார் வால்யூம் யூஸ்வலா மோலார் வால்யூம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆல்பபெட் வந்து V, பட் மோலார்ன்றதுனால V அதோட சப்ஸ்கிரிப்ட்ல M அப்படின்னு போடுவோம். ஸோ யூஸ்வலா மோலார் வால்யூம்ங்கிறது 1 mole of gas at STP ஆக்குபை பண்ற அந்த வால்யூம் தான் மோலார் வால்யூம். ஸோ STP அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருங்கிறது என்ன? 0 degree Celsius and 1 atmospheric pressure. இதுதான் வந்து standard temperature and pressure. 0 degree Celsius and 1 atmospheric pressure. So 1 mole of gas 0 degree Celsius இருக்கும்போது 1 atmospheric pressureல இருக்கும்போது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுமோ அதுதான் மோலார் வால்யூம். அண்ட் யூஸ்வலா மோலார் வால்யூம் நம்மளுக்கு தெரியும் 22.4 liters. கரெக்டா? எஸ், அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு சிஸ்டமோட மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட யூனிட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் இந்த 4 பாராமீட்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இதுக்கு மேல நம்ம பார்க்க போற எல்லா கேஷியஸ் லாஸ்லயுமே நம்ம இந்த பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது கேஷியஸ் லாஸ். இந்த கேஷியஸ் லாஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். யூஸ்வலா இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன, எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எத்தனையோ கேஸ் தெரியும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு கேஸ் வந்து